வேலைக்கு போய் தான் ஆகணுமாவா? வேலைக்கு போய் தான் ஆகணும். வீட்லயே காலம் முழுக்க கடக்கலான்னு பாக்குறியா நீ? ஏறு, நீ கெஞ்சனாலும் நடக்காது, கதறினாலும் நடக்காது. கதற கதற காலை புடிச்சு தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போயிருவேன். தம்பி, நீ சம்பாரிச்சிட்டு வர காசை வச்சுதான்டா என் வாழ்க்கையே இருக்கு. உன் காசுல தான் நான் கல்யாணமே பண்ண வேண்டாம் தம்பி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா இருக்குன்னு பேசுறியா? இரு இரு, உன்னை பாத்துக்கிறேன். பாரு, வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். மறுபடியும் இந்த பொறுக்கி பயல்களோட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு போன இடத்துல முதல்ல போன நோண்ட கூடாதுன்னு சொல்லுடி. என்ன நேரம் பார்த்தாலும் போனே கதின்னு கிடப்பேன். அப்பா சொல்றதை கேட்டுச்சு தானே? போகணும் கையுமா இருக்கக்கூடாது, வேலையை தான் பார்க்கணும். சரியா? இந்தாயா சாப்பாடு, பசிக்கும் போது சாப்பிடு. ஏன்டி இப்படி சின்ன கேரியர்ல கொடுத்து விடுற? இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுக்க வேண்டியதானே? ஏங்க பசிக்கும்ல வேலைக்கு போனா? வேலைக்கு போறதே 3 வேளை நம்ம உட்காந்து திங்கணும்னு தான். இவன் போறதே திங்கிறதுக்கு போனானா இதை தின்னு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். இவன் எப்படி வேலை செஞ்சு சம்பாரிச்சு காசை கொண்டு வந்து போட்டா அவன் காசுல நம்ம திங்கிறது? மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மள ஒரே ஓட்டா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பசிக்கும்லங்க. இங்கன்னா எந்நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போற இடத்துல பசி எடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்? அத்தான் பெத்த ஆத்தாளாச்சே, உன்னை மாத்தவா முடியும்? கேரியரை வாங்கிட்டு வா சாமி, வா வந்து வண்டியில ஏறு. தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. ரொம்ப நடிக்காத. வேலை கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஓடி வராத. இருந்து வேலையை செஞ்சு வேலையை கத்துக்க. கத்துக்கிறேன் கத்துக்கிறேன். என்னடி வரும்போதே கத்திக்கிட்டு வர? புது வருஷம் பிறக்க போகுதுல, அதான் வாச வலிக்கணும், சாணியை எடுத்து வச்சிருக்கியா? இல்லம்மா, நான் இன்னும் வீடு வாசலே வலிக்கல. நான் எங்க போய் சாணி எடுத்தேன்? துணியெல்லாம் துவைச்சு போட்டு தான் எடுக்கணும். அப்படியா? சரிக்கா சரிக்கா, நான் இது நீ எடுத்து வச்சிருப்பா, சரி உன்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போவான்னு வந்தேன். இன்னும் எடுக்கலையேம்மா. இந்த சரோசா வீட்டில் மாடு கட்டி கிடக்கும், அங்கே வேணா போய் எடுத்துட்டு வா. சரிக்கா, இதுல குடும்பமே வழி நிக்கிறீங்க என்ன? என் பையன் வேலைக்கு போறான். ஆத்தாடி, யாரு? நம்ம கோகுல வேலைக்கு போறானா? சாக்கா குறைங்க, சாக்கா குறைங்க. ஏடி, என் பையன் வேலைக்கு போக மாட்டானா என்ன? என்னக்கா நீ சொல்ற? ஆச்சரியமா இருக்கே. கோகுல, நீ எல்லாம் வேலைக்கு போயிட்டனா போன் கடை நடத்துறவன் என்ன ஆகுறது? போனுக்கு ரீசார்ஜ் பண்றவன் என்னடா ஆகுறது? இதெல்லாம் ரொம்ப தப்பேடா. அடியே, உன் போதைக்கு இன்னைக்கு என் பிள்ளைதான் ஊறுகாயா? அவனே இன்னைக்கு தான் வேலைக்கு போற தடவை. அதை வந்து பொறுக்க முடியாம பண்ணிக்கிட்டு இருக்க. போனி முதல்ல. சரி கோகுல, புது வருஷம் பிறக்க போகுது, வேலைக்கெல்லாம் போறேன். சரி, சம்பாரிச்சு அத்தைக்கு தான் வாங்கி கொடுக்கணும், மறந்துடாத. அட என்னடா நீங்க வேற? நானே என் தம்பி சம்பாரிச்சு கொடுத்து அந்த காசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். எங்க அப்பா வேற என் தம்பி சம்பாரிச்சு கொடுக்குற காசை வச்சு தான் வீட்டுல ஒல வைக்கணும்னு இருக்காரு. நீங்க வேற போற போக்க பார்த்தா நம்ம கோகுல் சம்பாத்தியத்துல தான் இந்த ஊரே நடக்கும் போல இருக்கே. சத்திய சோதனை, இங்க 10 நிமிஷத்துக்கு மேல இருந்தேன், அவ்வளவுதான் மொத்த குடும்பத்தையும் உண்டுல நாக்கிடுவேன். கிளம்புடா கோகுல, கிளம்பு. இத்தனை பேர் நம்மள கேவலமா பேசுறாங்கல்ல, இவங்க முன்னாடி வேலைக்கு போய் கை நீட்டி சம்பளத்தை வாங்கி இதுங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா எருமை மச மச நிக்காத, வந்து வண்டியில ஏறு. என்ன தக்காளி பழமா இருக்குன்னு சொல்லி உன்னை டயருக்குள்ள வச்சு ஏத்திடுவேன். நவருடி. கோகுலே, வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாடா. குருவி ரொட்டி தானே? குருவி கடிச்சு ஏதாவது போட்டு வச்சிருக்கான், அதை எடுத்துக்கிட்டு வரேன். ஏனுக்கு போகும்போது நல்லா சிரிச்சு போடா, இப்படிதான் உரைச்சுக்கிட்டு போவான். வண்டியை எடுப்பா. சரி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. அத்தையை மறந்துடாத கோகுலு, ஏதாவது வாங்கிட்டு வா. வண்டியை எடுப்பா. பையன் வேலைக்கு போயிட்டான், இனி அக்காவுக்கு பாரம் குறைஞ்சது, அப்படிதானக்கா? அட ஏம்மா நீ வேற, அவனை வேலை கிளப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இப்போத்தான் வேலை கிளம்புவான்னு சொல்லி கிளம்புனா இந்த பயலுகெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கேக்கு வெட்டுறான், காசு வசூல் பண்ணுறதுக்கு வந்தானே அவங்க கூட போகிறேன்றான். அப்புறம் அடித்து பிடிச்சி உருட்டி இப்போ தான் கிளம்பி கூட்டிக்கிட்டு போகிறாரு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போறதுனாலே கஷ்டமா இருக்குது. அந்த காலத்தில் நம்ம படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுனால தான் இன்றைக்கி இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி புக் எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி நம்மளும் ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்கலாம். நம்ம நிலமை இதுங்களுக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தா இதுங்க நமக்கு மேலே வருங்க போல இருக்குது. சரிம்மா, நானும் போய் ஆத்தங்கரையில் துணியெல்லாம் வேறு துவைச்சி போடணும், பெட்ஷீட் தலைவணியெல்லாம் எடுத்து அலசி போடணும், நாளைக்கு கோயிலுக்கு ஏதோ போகணும்னு. சரி, நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். சாணி எதுவும் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போறியா? சரிக்கா. சரிம்மா, அப்படியே நானும் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சொல்லுமா, எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க தானே? எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. மாப்பிள்ள உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாராமா? அதெல்லாம் நல்ல விதமாக நடந்துக்கிறாரு. எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார், சாப்பிடு சாப்பிடுன்னு.
என்னால் தான் சாப்பிடவே முடியலம்மா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கணும், வயிற்றுக்கு நிறைஞ்சு வச்சுக்கணும். சரியா? நீ பாட்டுக்கு சாப்பிடாம வெறும் வயிற்றோட இருக்காத. சரிம்மா. பொங்கலுக்கு எப்பம்மா அழைச்சிட்டு போவீங்க? அதுக்கு இன்னும் 2 வாரம் 3 வாரம் கிடக்குல்லம்மா. வாரம்மா. ஓ சரிம்மா. ஏம்மா ஏன் உடனே இப்படி கேட்குற? இல்லைம்மா, இங்கே எனக்கு சலுப்பாக கிடக்குது. நான் மட்டும் என்ன பண்ணுறதுன்னு. ஏன் எல்லாருமே வீட்டில் தானே இருப்பாங்க, அப்புறம் என்ன சலுப்பு? அத்தை எப்போ பார்த்தாலும் சமையக்கட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் போகிறேனாலும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ போய் உட்காருன்றாங்க. இன்னைக்கு இவர் அப்புறம் என் நாத்தனாருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் அங்கே எல்லாரும் போனனால நானும் அத்தையும் மட்டும்தான் இன்னைக்கு. ஓஹோ, டைவர்ஸ் கொடுக்குறாங்களோ? சரி சரி சரி. எம்மா, அந்த பொண்ணு நம்ம என்னமோ நினச்சோம்மா, ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லைம்மா. நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுனா. அது எதுக்குமா உனக்கு? நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கியா? அது போதும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ அது அவங்களோட விருப்பம். நீ அதில் எல்லாம் தலையிடாத. இல்லைம்மா, தலையிடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி அப்படி இருக்காங்க சடனாக அதை மறந்துட்டுன்னு. அதுதான். ஒரு காலத்தில் விரும்பினாங்கன்னா ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தரால் இருக்க முடியாது, அதனால இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் விரும்பினாங்கன்னா பிடிக்கலையா, அவங்க வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துறாங்க, இவங்க வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாலும் அது பிடிக்கலன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கை மாறும். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. நீ சந்தோஷமா இரு. அது எனக்கு தான் மனசே கேட்கல, எப்படி அப்படிலாம் இருக்காங்கன்னு ஆயிடுச்சு. சரி சரி. போயிட்டு ஃபோன் பண்ணாங்களா? இல்லைம்மா, அவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு. சும்மா அவருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண வேணான்ட்டு தான் நான் ஃபோன் பண்ணல. வரும்போது வருவாங்க. நீயும் மாப்பிள்ளை கிட்ட நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசு, சரியா? உம்முன்லாம் இருக்கக்கூடாது. சரிம்மா. புது வருஷம் பிறக்க போகுது. நாளைக்கு காலையில் வெள்ளனே குளிச்சுப்புட்டு புது துணியை எடுத்து கொடுத்தோம்ல, அதை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாப்பிள்ளை இனியும். சரிங்கம்மா. எப்பா, ஒரு வழியா அந்த வேலைக்கு போயிட்டான்பா. வேலைக்கு போவனான் இருக்கானே. இப்படியே இருந்தால் இவன் காலத்துக்கும் என்ன பண்ணுவானோ தெரியலப்போ. இன்னைக்கு எல்லா வச்சுட்டு தலைவாணி துணிமணியெல்லாம் துவைச்சி போடணும். நாளைக்கு நியூ இயர் கோயிலுக்கு போகணுன்னு நம்மளே கடந்து எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அத்தை என்ன? இந்த பெட்ஷீட் தலைவாணி இந்த துணியெல்லாம் எதுவும் துவைக்க இருந்தா எடுத்து போடுங்க. நாளைக்கு புது வருஷம்ல, நாளைக்கு எங்கே துவைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? இன்றைக்கே துவைச்சி எல்லாம் போடுறதுக்கு. பாத்ரூமில் கழட்டி போட்டு கிடக்குது, எடுத்து போட்டு துவை. கிழவிக்கு துணிமணியெல்லாம் துவைச்சே போடக்கூடாது, திமுரு அதிகம். இந்நேரத்துக்கு புள்ள வீட்டிலனா பாத்திரம் கழுவுறது என்ன, புழுக்க வேலை பார்க்குறது என்ன, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும். இங்கே நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்வேனான்னு பாரு. இல்லை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. துணியை கூட எடுத்துகிட்டு வந்து போட முடியாது, கழட்டி அப்படியே பாத்ரூமில் போட வேண்டியது. இருக்கட்டும். முதல்ல உனக்கு ஒரு வழி பண்ணுறேன் பாரு. துணியெல்லாம் இனிமேல் நான் துவைக்க மாட்டேன்னு மொத்தமாக மூட்டை கட்டி போடுறேன். அதுக்கப்புறம் இருக்கும். வயசாயிடுச்சுன்னு பார்த்தா கிழவிக்கு குசும்பு அதிகம். ஏம்மா, போன வருஷம் நேரம் நீயும் நானும் அங்கே ஊரில் இருந்தோம் இல்லம்மா? ஆமாம்மா. போன வருஷம் நேரம்லாம் அம்பிட்டு வருத்தமாக இருந்துச்சு. உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. பரவாயில்ல, இந்த வருஷம் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சு. அடுத்த வருஷம் கடவுள் உன் கை நிறைய ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டாருன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன நிம்மதியாக நான் கண்ண முடியிருவேன். கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி வேலை வாங்கியிருந்தா அதனோட அருமை தெரியும். என் புருஷன் கொடுத்தான், அதில் வேலை வாங்கிட்டு என்ன பில்டப் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க பாரு, ஆயாவும் மகளும். அம்மா இதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதுன்னு தெரியலையே. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஆத்தியாடி திமிரு பிடிச்சவள, நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கோன்னு வேணும்னே கத்தி கத்தி பேசுறத. அம்மா, அவ எதுமோ பண்றாமா, நீ அதை விடுமா. இல்லடி, பேசுனா பொறுமையா பேசினாலே அங்க பேசுறது என்னன்னு கேட்கும். இங்க இருந்து பேசுறதுக்கு அவ வீட்லயே போய் பேசிட்டு வந்துடலாம். என்னென்ன சீனு விடுவா பருப்ப. என்னம்மா பண்ற? சாப்பிட்டியா? உடம்பு பரவாயில்லையா? எங்கம்மா, நீ இல்லாம தொண்டை குழியில ஒரு பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. இதுல எங்க சாப்பாடு சாப்பிடுறது? நீ நல்லா இருக்க தானே? மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிறாரு தானே? இருக்கேம்மா. உன் அண்ணன் பையன் கோகுலு வேலைக்கு போறாமா இன்னைக்கு. எல்லாரும் கூட்டிட்டு போய் வழி அனுப்பிட்டு வந்தாங்க. உன் அன்னிக்காரியை கையில பிடிக்க முடியல. என் பையன் வேலைக்கு போறான் பெரிய பீத்திக்கிட்டு திரியறா. ஓஹோ, சும்மாவே என் அன்னிக்காரியை கையில் பிடிக்க முடியாது. இதில் வேற பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா அவ்வளோத்தான். இனி தையா தக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் தான் குதிப்பா.
ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணியும் பேசிக்கிட்டாங்க. பையன் வேலைக்கு போய் எப்படியும் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டானா சீக்கிரம் ஒரு இடத்த வாங்கி போட்டுறணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டை கட்டி போடணும், பிள்ளைக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பார்க்கணும், நகை போடணும்னு அவ்வளோ அவ்வளோ பேசுகிறாங்க. பணம் இது எதுவும் சேர்த்து வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல. நம்மளாம் கேட்டோம்னா இல்லை இல்லைன்னு மங்களம் பாட்டு போடுவாங்க, அங்கே மட்டும் செய்வாங்க. ஆனால் ஊரில் எல்லாருமே சரிதாம்மா, எங்களுக்கு செய்கிறதுனா தான் ரொம்ப கணக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்குனா நம்ம செய்யணும், நமக்கு செய்கிறதுன்னா கையே வராது. பாத்தியம்மா எப்படி எகத்தால பேச்சு பேசுறான்னு. அவள் ஏதோ பேசிட்டு போகிறா, விடுமா. வேணும்னே நம்ம காதில் விழுகணும்னே பேசுறாளே. நிலாவை பற்றி நாய்க்கு வச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும், நிலாவுக்கு எந்த வலியும் வராது. கம்முன்னு இருமா. இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஏயா யாரு நீ? ஏன் பிள்ளைய வந்து கையை நீட்டி அடிக்கிற? கையை முறிச்சு போடுவேன் பாத்துக்க. யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர்ல உள்ளவங்க போறதுக்கு அடிக்கிறதுக்கு தான் நான் புள்ள பத்து விட்டுருக்கேன் பாரு. கார்ல வந்தீங்கன்னா நீ எவ்வளவு திமிரு வேணாலும் காட்டுவியா? அம்மா அம்மா ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்கம்மா. எனக்கு அரை விழுந்த மாதிரி உனக்கு அரை அரைஞ்சு போடுவானுங்க. கம்மடி இருமா நீ ஒதுங்கி. வாய முடுற. எவனுக்கு பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. யார் யா நீங்க? அக்கா, என் அண்ணன் தான். ஆசைக்காரி பாசக்காரி நீதான அந்த மோசக்காரி? நான் கூட யாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். யாருமா? மரியாதையா பேசு. இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியது கிடக்கு? என் வீட்டு வாசல்ல நின்னா நான் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஐயோ பக்கத்துல வா. இருக்கிற கோசம் நமக்கு நாலு குற்றம் போறோம். ஓடிடுவோம். இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். ஆர்வம் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கோம். ஐயா சொல்லுங்க ஐயா. யாரு இதா இதுல கையெழுத்து போட்டு இந்த பணத்தை எடுத்துக்க. கையெழுத்து போட்டு பணமா? என்னங்க சொல்றீங்க? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேற இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு, அது இப்போ எங்களுக்கு பின்னா இந்த பிரச்சனையா வந்து நிக்குது. அதான் ஒழுங்கா டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டுட்டு, என் பிள்ளைக்கு இத்தனால நீ எவ்வளவு செலவு பண்ணிருப்ப என்ன எதுன்னு தெரியாது, அந்த 3 லட்சத்தை எடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடு. கூட சொல்லும்போது நான் பெருசா நினைக்கல. பெரிய பணக்கார வீட்டு தான் புள்ளதான் போல இருக்கு. ஒரு கையெழுத்துக்கே 3 லட்சம் தராங்களே. இன்ன வரைக்கும் கார்ல வந்து ஜம்முன்னு இறங்குனது இந்த அமுதா தானா? நான் கூட யாரோ என்ன நினைச்சேன். ஆள அடையாளமே தெரியலையே. இங்க இருக்கும்போது கருத்து கடந்தா, இப்ப அங்க போன நல்ல கலர் பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்காளே. ஐயா எனக்கு இந்த காசெல்லாம் வேணாங்க ஐயா. யாரே கையெழுத்து போட முடியாது வைக்க முடியாதோ அப்படி இப்படின்னு இருந்தாலும் வச்சுக்கோ, உறைஞ்சு போடுவேன். ஏற்கனவே உங்களால நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு இப்பதான் மண்ட வலி இல்லாம உட்காந்துருக்கோம். மேற்கொண்டு நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். நான் அப்பயே சொன்னேன், என் புள்ள நல்லா வசதியான வாழ்ந்த புள்ள, இந்த கல்யாணம் வேண்டாம், பின்னாடி கஷ்டப்படுவீங்க, என் புள்ள எப்படி இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு சொன்னேன்லடா. சொல்லதானே செஞ்சேன். அப்பெல்லாம் வாழ்வா வைப்பான்னு சொல்லிட்டு கடைசியில எங்க வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பண்ணுவோம். எங்களை விடவாடா இப்ப பாதியில வந்து நீங்க பண்ணிருவீங்க. இதுலயும் வேற வசதியான வீட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்னா எப்படி சொத்து பத்தல வளைச்சு போடலான்ற மைண்ட் செட் அவனுக்கு. அதனாலதான் இப்ப இந்த 3 லட்சம் பத்தல போல இருக்கு. என்ன இன்னும் 2 லட்சம் சேர்த்து போட்டு 5 லட்சமா தரேன், அள்ளி கட்டிக்கிட்டு கையெழுத்த போடு. கொஞ்ச நவரு. என்னையா வந்ததுல இருந்து என் புள்ள வசதியா வந்த புள்ள, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேனே. உன் பிள்ளைங்க இவங்க எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? ஏடி அங்க ஓரமா ஒதுங்கி நிக்கிறியே, உங்க அப்பனும் உங்க அண்ணனும் இந்த கிளி கிளிக்கிறானே இந்த பையனை. ஏன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்த? ஏன் சொல்ல வேண்டியதானே உன்னை எப்படி பார்த்துக்கிட்டான்னு? இவர்மா மரியாதையா பேசு, இல்லன்னு வச்சுக்க அவனுக்கு கொடுத்தது பத்தாது. ஓ என் பையன் அடிச்ச மாதிரி என்ன அடிக்கலான்னு பாக்குறியா? எங்க அடி பாப்பா, அடி பாப்பா. நீ அடிச்சு விட்டு இங்க தைரியமா இந்த ஊரை விட்டு எல்லையில நீ வண்டியை ஓட்டிட்டு போடா பாப்போம். ஊர்க்கார மொத்த பையன் ஒரு சத்தம் விட்டனா ஓடி வந்துருவானுங்க. யார்கிட்ட எகத்தலம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஊரு உன் ஊரு கிடையாது, காசல்லி போட்ட நீ ஓடி வர்றதுக்கு. இங்க எங்க ஊருடா, எங்க ஊரு. ஒரு பிரச்சனைனா ஊரே திரண்டு வரும். உன் காசு திமிரு உன் பகட்டெல்லாம் வேற கிட்ட போய் வச்சுக்க, எங்க கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். உன் நொண்ணனும் உங்க அப்பனும் தான் இங்க வந்து வாழல. ஏன் நீ இவ கூட தானே வாழ்ந்த? உன்னை எப்படி பாத்துக்கிட்டான்? தங்கமா தாங்கினே. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணுல சிக்குவ, அன்னைக்கு உன்னை கிளிக்கணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு சிக்கிட்ட. என்ன ஆறுமுகம், அவங்கள பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? என்னடி ஆறுமுகம்? அவன் என்ன நீ உன் வீட்ல வேலைக்கு வந்தவனா? இன்னும் வேலைக்காரனை கூப்பிடுற மாதிரி ஆறுமுகன்ற அரைஞ்சு பல்லவெல்ல கட்டி புடுவேன் பாத்துக்க. அவன் இப்ப என் பையன்டி, என் பையன். பெத்த பையனுக்கு அடி கொடுத்து ஓரமா முக்கல உட்கார வச்சுட்டாங்க. எங்க அம்மாவை நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க போலயே. வேண்டாமா விடுங்க. நீ கம்முனு இரு. உன்ன மாதிரி நிறைய பசங்க இப்படிதான் ஏமாந்து நிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு இந்த அளவுக்கு தான் ஆசை இருந்துச்சுன்னா அப்பயும்
வேண்டியதானே? உன் ஆசைக்கு ஒண்ணும் உங்க அப்பனோட ஆஸ்திக்கு ஒண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்குவியா நீ? இங்க பாருங்க, வார்த்தை ரொம்ப தடிக்குது. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி சொல்லுவ? என்ன சொல்லுவ? உன்னை அவன் இங்க எங்க தங்கமா எப்படி வச்சுக்கிட்டான்? ஒரு வேலை செஞ்சிருப்பியாடி நீ? எந்திரிச்சதுல இருந்து நீ தூங்குற வரைக்கும் உனக்கு மொத்த புழுக்க வரையும் இவன் பாத்துக்கிட்டான். அப்ப கூட நான் அந்த பயலை பிடிச்சு திட்டினேன், பொண்டாட்டிக்கு இவ்வளோ இடம் கொடுக்காத வைக்காதேன்னு. அவன் எங்க கேட்டான்? உன் வீட்டுல நீ சொகுசா வாழ்ந்த ஐயோ வெள்ள மனுஷா, உன் பிள்ளைய நீ சொகுசா வச்சுக்கிட்டேன்னு சொல்றல்ல, எதுவுமே இல்லாத போது இந்த பையன் அவனை சொகுசா வச்சுக்கிட்டாயா. ஒரு நாள் உன் புள்ள ஒரு வேலை வெட்டி பார்த்தது கிடையாது. மொத்தமா ஆக்கி போடுறது, துவைச்சு போடுறது, கழுவி போடுறது மொத்தமா இந்த பையன் மாட்டிக்கிட்டான். உன் புள்ள என்னமோ அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்றியே, ஒரு வேலைக்கும் துப்பு இல்லாத ஒரு சோம்பேறியை பெற்று வச்சிருக்க. இப்ப சொல்றியே என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. உன் பிள்ளைக்கு இந்த கல்யாணம் இல்ல, இன்னும் 10 கல்யாணம் பண்ணி வச்சினாலும் உன் பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. 10 தடவை கல்யாணம் பண்ணினா 10 தடவை உன் வீட்டுல வந்து உட்காருவா. தெரிஞ்சுக்க, இவன் கூட குப்பை கொட்ட முடியாதவ இனி போய் தான் குப்பை கொட்ட போறான்னு நினைக்கிறியா? காலத்துக்கு உன் பிள்ளையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. வீட்டுக்குள்ள வச்சாலும் மாட்டுக்காரனோட போற மாதிரி தோட்டக்காரனோட ஓடினாலும் ஓடிடுவா. என்னமா வார்த்தை பேசிட்டு இருக்க? ஒரு வார்த்தை நான் சொன்னதே உங்களுக்கு இந்த அளவுக்கு வலிக்குதே. உங்க புள்ள பண்ணின வேலை இவன் வாழ்க்கையில எம்பிட்டு ரணமா இருக்கும். இவன் அப்பையும் உங்க புள்ளைகிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஏம்மா வேண்டாம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கான். ஆனா அதையும் மீறி அவத்தான் வந்து இவனை கூட்டிக்கிட்டு வந்தது. இவனா ஒன்னும் உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரல. அது உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாத பேச்சு வேணாம், கையெழுத்த போட்டுட்டு காசை வாங்கிக்க. ஓ, உங்க வண்டவான வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு பயமா? இங்க பாருங்கம்மா, தேவையில்லாத பேச்சு வேண்டாம். என் புள்ள கையெழுத்து போட்டுட்டா, முதல்ல கையெழுத்த போட சொல்லுங்க. நீ காசை வாங்கிட்டு கையெழுத்த போட்டுட்டு போய்கிட்டே இரு. ஐயோ, காசு காசு இருக்குன்றது திமிரு. இங்க பாரு, இந்த காசு இன்னைக்கு உன்கிட்ட இருக்குன்னு ஆடாத. என்னைக்காவது ஒரு நாள் இந்த காசு இவங்கிட்டயும் வரும். வாழ்க்கை ஒரு வட்டம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு மூலையில வந்து நின்னுத்தான் ஆகணும். அன்னைக்கு நீ வருத்தப்படுவ பாரு, இவனை மாதிரி ஒரு ஆளை விட்டுப்புட்டமேன்னு. இங்க பாரு, என் தங்கச்சி எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. டேய், ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? கையெழுத்த போடுறா. ஏண்டா அந்த இதை வச்சுக்கிட்டு நாங்க என்னடா பண்ண போறோம்? ஏய், கையெழுத்த போடுப்பா. எப்படியோ இத நம்ம கல்யாணம் பண்ணல பண்ணியிருந்தா தினந்தோறும் அடிவதை வாங்கியிருப்போம். ஆத்தடியாத்தா, எப்படியோ எந்த சாமியும் நம்மள காப்பாத்திருச்சு. ஐயா, கையெழுத்து போட்டீங்கய்யா. இந்த காசை எடுத்துக்க. இல்லைங்கய்யா, நான் இந்த காசை எடுத்துக்க மாட்டேங்கய்யா. எனக்கு இது வேண்டாங்கய்யா. அப்படி சொல்லுப்பா, அப்படி சொல்லு. இந்த 3 லட்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்காக கடன்லாம் வேற பட்டிருக்கேன். அந்த கடனெல்லாம் அடைக்கணுமில்ல, அந்த காசை எடுத்துக்க. அமுதா, உங்களை இப்போ நான் அப்படி கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லை, மன்னிச்சிடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காசு பணத்துக்காகவும் எதுக்காகவும் நான் உங்கள் கூட பழகலை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை, நண்பன் மட்டும்தான். என் மேலேயும் ஒருத்தர் அன்பு காட்டினாங்கன்னா, அது எதையும் எதிர்பார்க்காம காட்டினாங்கன்னா அது அவனுக்கு அப்புறம் நீங்கள் தான். என் மேலே காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்தீங்க. அந்த நிமிஷங்கள்லாம் இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்டுட்டு போகும்போது தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், செத்தரலாமான்னு தோணுச்சு. ஆனால் எனக்குன்னு ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குன்னா அது என் அம்மா, என் குடும்பம் அப்படின்னு எனக்குன்னு அமைஞ்சிருக்காங்க. இதுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். இந்த காசுலாம் எனக்கு வேண்டாங்க. என்னையா காசு காசு? உங்க காசு பணம்லாம் இவன் கால் தூசுக்கு வராதியா? காசு எடுத்துட்டு போங்கடா. போனா போதுன்னு கொடுத்தோம், அதையும் வேணான்ட்ட. இனி என்ன பண்ணுவியோ? எங்க ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு தாங்க பணம் தேவை. அன்றாட வாழ்கிற வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லைனாலும் அதை வச்சு எனக்கு ஓட்ட தெரியுங்க. சரிங்களா? போங்க. சொல்லிட்டான்ல, போங்கடா வண்டி எடுத்துக்கிட்டு. உனக்கு மட்டும் என்னையா தனியா வெத்தலை பாக்க வைக்கணுமா? போயா. வந்துட்டானுங்க பார்த்தா காசை எடுத்து நீட்டிக்கிட்டு. இவங்க காசுக்கு தான் நாங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் பாரு. பண்ணினதுதான் சரி. இதுங்க மூஞ்சி மோரக்கட்டையெல்லாம் பாரு எப்படி இருக்குங்கன்னு. இதுங்க கையில இருந்து நீ காசை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க, நானே உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருப்பேன். எவ்வளவு திமிரு பாத்தியா? என்னமோ பெரிய பணக்காரவங்களும் காசு எடுத்து நீட்டுறாங்களாம். இவெல்லாம் போய் வாழ்வான்னு நினைக்கிற? வேண்டாமா, உங்க வாயில அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இம்புட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு திரியிறா நமக்கிட்டயே. போற வீட்டுல அப்படி அதிகாரம் பண்ணா வேலை